நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, ஓ நோ, நான் என்னோட எல்லா கார்ட்ஸையும் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். என்ன? லக்ஷ்மி, இப்ப என்ன பண்றது? சரி, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். முதல்ல வீட்டுக்கு போலாம், அங்க இருந்து கார்டு எடுத்துக்கலாம். இல்லனா வேற ஏதாவது நாள் போய்க்கலாம். இல்ல வேண்டாம், நீ நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம். நம்ம ஒண்ணு பண்ணலாம், முதல்ல போய் சாண்டல்ஸ் பார்க்கலாம், அப்புறம் நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். சரியா? இல்ல, டைம் எதுக்காக வேஸ்ட் பண்ணணும்? எனக்கும் மார்க்கெட்டுக்கு போகணும், நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. வேற ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம். நீங்க வீட்டுக்கு போங்க. சரிங்கம்மா. என்னாச்சு? அது அது வந்து நீ நம்ம ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டு போலாமா? இல்ல இல்ல லக்ஷ்மி, நீ இப்ப வெளி சாப்பாடு எதுவுமே சாப்பிட வேண்டாம். உனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஒருவேளை உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அதனால வேண்டாம். நீங்க இப்ப வீட்டுக்கே போங்க. சரிங்கம்மா. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, உங்களுக்காக சுட சுட பக்கோடா போட்டு கொண்டு வரேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல, சாப்பிடுங்கம்மா, கொண்டு வரேன். உட்காருங்க. நீங்க எல்லாரும் முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க, அப்புறம் நான் வாங்கி வச்சிருக்கிற கிஃப்ட் எல்லாத்தையும் காட்டுறேன். அது எல்லாத்தையும் ரூம்ல வச்சிருக்கேன். சரிங்க. ஐ ஹோப் அர்ச்சனாவுக்கு எல்லா கிஃப்ட்ஸும் ரொம்ப பிடிக்கணும். சில பெரியமா, நீங்க என்ன gift கொடுக்க போறீங்க? நானா இந்த preparation எல்லாத்தையும் CD போட்டு கொடுக்க போறேன். You know, surprise. பெரியமா, what a surprise. ஏ இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? அம்மா, அண்ணி அவங்க ஏடிஎம் கார்டு வீட்லயே மறந்து வச்சுட்டாங்களா? வேற எங்கேயாவது அர்ச்சனாவை கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல. அம்மா, இப்ப போய் சாண்டல்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறமா கூட வாங்கிக்கலாம்னு சொன்னேன். ஆனா வந்தனா, ஐயோ அனன்யா, எப்படி இருக்க? ம்ம். நீங்க எல்லாரும் திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? ஆமா அர்ச்சனா, அது வந்து என்னன்னா, யாராவது வீட்டுக்கு வந்தா இப்படியா கேட்பாங்க? இதுவும் அவங்க வீடு தானே, எப்ப வேணாலும் வரலாம். அதுக்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இல்லம்மா, நான் அந்த மாதிரி எல்லாம் கேக்கல. மத்த விஷயத்துல அப்புறமா பேசிக்கலாம். போய் கை கால் கழுவிட்டு வா போ. அம்மா, நான் போய் இவளுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அப்படியே அர்ச்சனா ரூம்ல அவ கூடவே இருக்க. இது நல்ல யோசனை. நீ போ. போம்மா, போயிட்டு வா. அப்பா, அர்ச்சனாக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரல. அண்ணியோட சர்ப்ரைஸ் இப்பவே ஆரம்பமாயிடுச்சு. ஆனா எப்பவுமே உன்னாலதான் குழப்பம். கொஞ்சம் இருந்து அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அம்மா, இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? எல்லாரும் வாங்க, என்னோட ரூமுக்கு போலாம். அர்ச்சனா வந்துட்டால, அதனால பேக்கிங் எல்லாம் இங்க பண்ண முடியாது. சரிங்க, வாங்க 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 போலாம். கம். எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. ஒருவேளை ஏதாவது நடந்திருக்குமோ? பிறந்த குழந்தைக்கு கட்டாயமாக 6 மாத காலங்கள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். டிவியை யாரோ ஆன். தாய்ப்பால் கொடுத்தால்தான் குழந்தை ஆரோக்கியமாக வளரும். தாய்ப்பாலை தவிர வேறு எந்த பாலை கொடுத்தாலும் குழந்தைக்கு அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்காது. தாய்ப்பாலில் தான் அனைத்து சத்துக்களும் உள்ளன. குழந்தையின் வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும். தாய் அருகிலேயே இருந்து குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும். தாய்ப்பாசம் என்பது குழந்தைக்கு மிகவும் முக்கியம். தாயின் அரவணைப்பிலேயே குழந்தை வளர்ந்தால்தான் அது குழந்தையின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அமையும். ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள உறவில் மிகவும் முக்கியமானது இதுதான். வா அனன்யா, வாட 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 தங்கம். கொஞ்ச நேரம் இப்படி உட்காரு. கந்துக்கோ, சரியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம 2 பேரும் இப்படி தனியா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா வந்தனா, எல்லாரும் இங்க எப்படி திடீர்னு? அன்னைக்கும் அம்மாவும் பெரியம்மாவும் அங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கே டென்ஷன் ஆகுற? நாங்க சும்மா தான் வந்தோம். சுல பெரியம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. அன்னைக்கு வாக்கிங் போகும்போது கூட்டிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு சும்மா போலான்னு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க கேட்டா முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. நோ நோ, இட்ஸ் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட அனன்யா இங்க வந்திருக்காளே. அப்புறம்
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுலோ பெரியமா ஒரு நாளைக்கு நிறைய தடவை எக்ஸசைஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 4 வாட்டி ஸ்டெப்ஸ்ல அடிக்கடி ஏறி இறங்குறாங்க. அப்புறம் யோகா வேற. உனக்கு தெரியுமா? இப்பெல்லாம் எனக்கு அவங்க யோகா சொல்லி தராங்க. அப்படியா? நல்ல விஷயம் வந்தனா. அவங்க வந்ததுல இருந்து வீடே கலகலப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லு. முதல்ல அனன்யாவால அந்த சந்தோஷம், இப்ப சொல்ல பெரியமாவும் சேர்ந்துட்டாங்க. ஹா. ஆனா உண்மையான கலை உங்க வீட்ல தான் இருக்க போகுது. சும்மா சூப்பரா இருக்க போகுது. ஆ, அது வந்து லக்ஷ்மியோட கல்யாணம் நெருங்குதுல்ல, அதான் சொன்னேன். அது என்னவோ உண்மைதான். என்னோட அனன்யாவும் என் கூடவே இருப்பாளே, என் கூட விளையாடுறதுக்காக இல்ல. தட்ஸ் ஃபாஸ்ட். உங்க வீட்ல ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலியா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரியுமா, யுஎஸ்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டைம் கேட்டு வாங்கணும். எனக்கு என்னமோ இது புரியல. அவங்க எப்படிதான் தனியா இருக்காங்களோ தெரியல. எனக்கு தினமும் அக்கா கிட்ட பேசியே ஆகணும். ஒரு நாள் பேசலன்னா கூட அவ்வளவுதான். அதுவும் உண்மைதான். சுகன்யா இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சரி, இங்க பாருங்க சம்பந்தி, இந்த பரிசெல்லாம் எங்க வைக்கணும்? இது எல்லாத்தையும் என் அலமாரியில தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அதுவும் உண்மைதான். நம்ம கிளம்பலாம். சரி சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். என்ன அங்க வீட்ல அம்மா தனியா இருக்காங்க. வேற ஏதாவது வேலை இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. லக்ஷ்மி, நீ போய் கொஞ்சம் வந்தனாவை கூட்டிட்டு வாமா. சரி. என் பட்டுக்குட்டி செல்லம்மா. இதோ வந்துட்டாங்க. சரிம்மா அர்ச்சனா, நாங்க கிளம்புறோம். என்னம்மா நீங்களா கிளம்புறீங்களா? எதுக்கு இவ்ளோ சீக்கிரமா போறீங்க? நான் இன்னும் சரியா உங்ககிட்ட பேச கூட இல்ல. வந்தனா இவ்ளோ படி. மேரிமா, I'm so happy baby. Bye sweetie. அடிக்கடி இந்த மாதிரி வந்துகிட்டே இருங்க. சரி, நாங்க கிளம்புற சம்பந்தி. நாங்க வரோங்க. போயிட்டு வாங்க. வாமா வந்தனா. Bye everyone. Bye. பை. உன்னோட பெரியப்பா கொஞ்ச நேரத்துல வந்துருவார். போய் டீ போட்டு வை. சரி. அம்மா, நான் போய் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். நம்மளும் மேல போலாம். கிஃப்ட் எல்லாம் அலமாரியில வைக்கணும்ல. நீயும் வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அர்ச்சனாவுக்கு தெரியாம கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமா வேலையை முடிச்சிடு. சீக்கிரம். அர்ச்சனா வரதுக்கு முன்னாடி எல்லா கிஃப்டையும் எடுத்து நான் உள்ள வச்சிடணும்ல. சீக்கிரம். அன்னைக்காக நீங்க எல்லாரும் இவ்ளோ சூப்பரா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை பெரியப்பா கோவப்பட்டாருனா? ஏன்? பெரியப்பா சந்தோஷப்படுவாரு. இல்ல, அந்த சுல பெரியம்மா குடுக்குற ஐடியால ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இந்த பாட்டு, டான்ஸ் இதெல்லாம் பெரியப்பாக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுல்ல. அம்மா. ஓ, கிஃப்ட்ஸா? உங்களுக்கு தெரியுமா அது? எனக்கு எல்லாம் தெரியும். லக்ஷ்மியோட கல்யாண ஏற்பாடெல்லாம் இந்த அடபடலாம் நடக்குதுல்ல. மாப்பிள்ளை வீட்டுல கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸ் என்ன? எல்லா வேலையும் முடிக்கணும்ல. என்ன சீக்கிரமா வந்துட்ட? ஆமாம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அம்மா, நான் அர்ச்சனா பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அவளை ஃபுல் டே வெளியே கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என் பிளான் சூப்பரா இருக்குல்லம்மா. நான் எல்லா புக்கிங்ஸும் முடிச்சிட்டேன். அவளோட பர்த்டேவை வெளியே செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே தானே?
எனக்கு என்ன தோணுதுன்னா அர்ச்சனாவை நான் வெளியில கூட்டிட்டு போனா அவளுக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும். நடந்த விஷயங்களை அவ மறக்கணும். அதுக்காக தான் இந்த அவுட்டிங்கை நான் பிளான் பண்ணேன். அப்புறமா நானும் வர வர ரொம்பவே பிஸியா இருக்கேன். வெளியே போனா நாங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையாம்மா? அர்ச்சனா வாயை திறந்து எதுவும் சொல்றதில்ல. ஆனா எனக்கு நல்லா தெரியும், அவ பிறந்த நாளை இப்படி கொண்டாடினா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அதனாலதான் அவளுக்காக நான் இதெல்லாம் பிளான் பண்ணேன். அம்மா, இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கார்த்திக், அவளுக்காக நீ யோசிச்சது ரொம்ப சரின்னு ஒத்துக்கிறேன்ப்பா. உண்மையை சொல்ல போனா அவ பிறந்தநாள் அன்னைக்கு இதை விட பெரிய பரிசு எதுவுமே இருக்காது. உன் கூட வெளியே வரானா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்மா. இதுவும் நல்லது தானே. அர்ச்சனா ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். அப்படியா? சும்மா செக் பண்ணா போதும். பெரியப்பா கிட்டே நான் பெர்மிஷன் கேட்கணும். நீ தாராளமா போய் கேளுப்பா. அம்மா, பெரியப்பாவும் அப்பாவும் வந்துட்டாங்க. அம்மா, நீங்களும் வாங்க, அவர்கிட்ட போய் பேசலாம். போலவா, பேசிட்டு வரலாம். சரி. லக்ஷ்மி, இது எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வை. போலாமாக்கா? வாங்க வாங்க. என்னப்பா கார்த்திக்? ஏதோ முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அதான் ஹால்ல பேச வேண்டாம்னு நம்ம எல்லாரும் இங்க கூட்டி வந்திருக்கான். ஆமாப்பா, உங்க எல்லார்கிட்டயும் நான் கொஞ்சம் பேசணும். அர்ச்சனா இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் ஹால்ல பேசாம இங்க கூட்டிட்டு வந்து பேசுறேன். பெரியப்பா, அர்ச்சனாவோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் அவளை வெளியில கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். வெளியே வா. நீ என்ன சொல்றன்னு புரியல. அது வந்து வெளியூருக்கு போலான்னு. ஆனா நீங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் போவோம். பெரியப்பா, நாங்க ஒரே நாள்ல ரிட்டர்ன் வந்துருவோம். அம்மாவும் பெரியம்மாவும் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனா எனக்கு உங்க பெர்மிஷனும் வேணும். நாங்க 2 பேரும் போலாமா? நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, போயிட்டு வாங்க. சரிப்பா கார்த்திக், கிளம்ப ஏற்பாடெல்லாம் செய். ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆனா இத பத்தி அர்ச்சனா கிட்ட யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அண்ணா, இது நல்ல சர்ப்ரைஸா இருக்க போகுது. நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் நம்ம வீட்ல எந்த பக்கம் பார்த்தாலும் சர்ப்ரைஸ் தான். அப்படின்னா கார்த்திக் நாம போட்டு வச்சிருக்கிற பிளான் எதுவுமே தெரியாதா? அர்ச்சனாவை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு அவன் எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கான். அதனால என்னால வேண்டான்னு சொல்ல முடியல. மாமா, நான் செஞ்சது சரிதானே? நீ செஞ்சது சரிதாமா சாந்தி. இதுவும் நல்லதுக்கு தான். பசங்க சந்தோஷமா போயிட்டு வரட்டும். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க மூட் அவுட்ல தான் இருப்பீங்கன்னு. சின்னம்மா, தயவு பண்ணி வருத்தப்படாதீங்க. நீங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இனி நம்ம வருத்தப்பட முடியாதுல்ல. நீ நல்லா தானே இருக்க?
டேப்லெட் சாப்பிட்டியா இல்லையா? ஆ உங்களுக்கு என் மேல நிறைய அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். சொல்ல போனா எப்ப உங்களுக்கு எல்லாரும் மேலயும் தான் அக்கறை. பாருங்க சின்னம்மா, நாளைக்கு அர்ச்சனா அண்ணே வெளியே போயிடுவாங்க. அவங்களுக்காக நீங்க இத்தனை ஏற்பாடு பண்ணிருக்கீங்கங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாது. சாப்பாடு, டெக்கரேஷன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணனுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. பரவாயில்ல விடுமா. அண்ணியோட பிறந்தநாளை கொண்டாட அண்ணனுக்கு தானே முதல் உரிமை இருக்கு. அண்ணனாவது முதல்லயே வந்து உங்ககிட்ட ஏதாவது நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருந்தாருன்னா எதுவும் பிரச்சனை வந்திருக்காது. சின்னம்மா, நீங்க முதல்லயே இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிருக்கணும். ஏன் நீங்க உங்க பிளான பத்தி அண்ணா கிட்ட எதுவுமே சொல்லல? இங்க பாருமா, அவங்களோட பிளான்ல என்னால எதுவும் மாற்றம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வரட்டும். அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. கார்த்திக் சொல்றதும் சரிதானே. நம்ம வீட்ல பூஜை, ஃபங்க்ஷன் இதெல்லாம் அடிக்கடி நடந்துகிட்டே தானே இருக்கு. கார்த்திக் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரட்டும். அர்ச்சனாவுக்கு நிச்சயமா இது தேவை. அவ நடந்த அந்த சம்பவத்தை முழுசா மறந்தாகணும்ல. அவ மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். அதுவும் இல்லாம பசங்களோட சந்தோஷம் தானே பெரியவங்களுக்கும் எப்பவும் சந்தோஷத்தை கொடுக்கும். நீ போய் ஓய்வு எடுத்துக்கமா. அக்கா என்ன பண்றாங்க நான் பாத்துட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேக்கிங் நான் எப்படி ஆரம்பிக்கிறது? அர்ச்சனாவோட பேக்கிங்கே நான் தான் பண்ணணும். இது ஓகே. கார்த்திக், என்ன பண்றீங்க நீங்க? அது அது வந்து நான் என்னோட ஃபைலை தேடிட்டு இருக்கேன். இப்படி புடவைக்கு நடுவுல நீங்க உங்க ஃபைல தேடுறீங்க? அது வந்து ஒரு சில நேரத்துல நான் ஃபைலை இங்க வச்சிருவேன்ல, அதான் தேடினேன். கார்த்திக், நீங்களும் இருக்கீங்களே, கொடுங்க இந்த சாரி எல்லாம் என்கிட்ட கொடுங்க. நீங்க தள்ளுங்க. எப்படி கலைச்சு வச்சிருக்கீங்க பாருங்க. நகருங்க கார்த்திக். கார்த்திக், என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு தான் வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இல்ல நகருங்க. நிறைய வேலை இருக்கு. அப்படின்னா போங்க கார்த்திக். நாளைக்கான மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நடுவுல பிரேக் தேவையில்ல. கார்த்திக், விடுங்க. என்ன என் மேல கோவமா இருக்கியா? நான் எதுக்காக உங்க மேல கோவமா இருக்கணும்? அந்த ஜுவல்ஸ் கொண்டு வந்தவனை பார்த்து நான் ஒரு வேளை பர்த்டே கிஃப்டா உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு நினைச்சியா? நான் அந்த மாதிரிலாம் ஒன்னும் நினைக்கல. அதெல்லாம் சரி, நான் உனக்கு பர்த்டே கிஃப்ட் ஏதாவது வாங்குறேன். இப்போ என்னன்னா எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே கார்த்திக், இதெல்லாம் ஒன்னும் எனக்கு இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. அதெல்லாம் சரி, ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பர்த்டே அதுமா உன் கூட என்னால ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஏய் அர்ச்சனா, என்னன்னா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அர்ச்சனாவோட ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எந்த சாரி எடுக்கிறது எதை வைக்கிறதுனே தெரியல. ஆனா எதுக்கு இப்படி எல்லாம் பேக் பண்றீங்க? இந்த ஹீல்ஸ் இருக்கிற செருப்பு எதுக்கு உங்களுக்கு? இருங்க, நானே பேக் பண்றேன். ஆனா அண்ணா, அண்ணி திடீர்னு வந்துட்டாங்கன்னா இந்த பேக்கிங் வேலையெல்லாம் முடியற வரைக்கும் அண்ணி இந்த பக்கமே வராம பாத்துக்கணும். ஆனா அது எப்படி? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? அர்ச்சனாமா, நான் வெளியில போய் பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டு வர்றேன். உங்களோட ஃபைல் கிடைச்சிடுச்சா? இல்ல, வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா போய் உங்களோட வேலையை முடிங்க. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விரட்டுறியா? இல்ல, நான் விரட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சீக்கிரமா போய் உங்களோட வேலையை செஞ்சு முடிங்க, நான் ரூமுக்கு வரேன். உன்னோட வேலை முடிஞ்சிருச்சா? இல்ல கார்த்திக், நான் பால் தான் காய்ச்சிட்டு இருக்கேன். மத்ததெல்லாம் மாணிக்கம் பார்த்து பாரு. அர்ச்சனா, ரொம்ப நாளா நீ எனக்கு கேரட் அல்வா செஞ்சு கொடுக்கவே இல்லையே. இந்த பாலை பார்த்த உடனே ஞாபகம் வந்தது. கேரட் அல்வாவா? இப்பவா? ஏன் கேரட் இருக்குல்ல? இருக்கு.
ஆனா இப்பதானே நீங்க சாப்பிட்டே முடிச்சிருக்கீங்க. எனக்கு இப்போ சாப்பிடணும்னு தோணுதே. கார்த்திக், கேரட் அல்வா பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். பரவாயில்ல, நீ செஞ்சு கொடு. என்ன கார்த்திக், நீங்க சீக்கிரம் உங்க வேலையை முடிச்சிட்டீங்கன்னா நாம 2 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம்னு நான் நினைச்சேன். டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ப்ளீஸ். சரி, நான் செஞ்சு தரேன். அப்புறம் கார்த்திக், நான் அல்வா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க எங்கே இருங்களேன். என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. சீக்கிரமா அல்வாவை செஞ்சு முடிச்சிடலாம். நாம 2 பேரும் கொஞ்ச நாளா சரியா பேசவே இல்ல. அர்ச்சனா, நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னல எனக்கு வேலை இருக்குமா, அதனால தான் உங்ககிட்ட ஹல்வா செய்ய சொல்லி கேட்டேன். நீ என் வேலையை முடிக்கிறதுக்குள்ள நானும் ஹல்வா கிண்டி முடிச்சிருவேன். அதான். என்ன? அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ஹல்வா கிண்டி முடிக்கிறதுக்குள்ள நானும் என் வேலையை முடிச்சிருவேன்ல, அதுக்கப்புறம் நாம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசலாம். சரி, அப்படின்னா நீங்க போங்க. நீங்க போய் உங்க வேலையை முடிங்க. நான் இதுக்காக உங்களை தடுத்து நிறுத்த போறேன். வேலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீ அல்வா கிண்டு, நான் என்னோட வேலையை பார்க்குறேன். so much to do.